ஒரு பெரிய முதலை, கிட்டத்தட்ட வந்து 15 அடி நீளம் இருக்கக்கூடிய ஒரு முதலை. இந்த முதலையை வந்து சுட்டுருக்குறாங்க. சுட்டு அது வந்து சாவட்டும் அப்படின்னு சொல்லி சுட்டுட்டு போயிருக்கிறாங்க. அது வந்து பயங்கரமா அடிபட்டு சாகுற நிலைமையில வந்து நிலத்துல வந்து கடந்து இருந்தது. அதை தான் வந்து இந்த கில்பர்ட் செட்டன், அதாவது சீட்டோ வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் வந்து அந்த முதலையை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பொதுவாக நம்ம அந்த மாதிரி நினைக்க மாட்டோம். நமக்கு ஒரு பயம் வரும், பக்கத்துல போனா ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு. அதை நம்ம எடுக்கிறதுக்குள்ள ஒருவேளை அந்த முதலையே சாகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதை பார்த்த உடனே அதை காப்பாற்றணும்னு தோணி அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அந்த முதலையை தூக்கிட்டு போய் காப்பாற்றிடுறாங்க. 6 மாதம் கழிச்சு அந்த முதலை சரியாயிருச்சு. சரியானதுக்கப்புறம் இதை வந்து கொண்டு போய் அந்த ரெவண்டசான் ரிவர் இருக்குல்ல, அங்க போய் விட்டுடுறாங்க. இப்ப அந்த முதல்ல அடுத்த நாள் காலையில பார்த்தா இவருடைய வீட்டுக்கு வந்திருக்கு. இப்ப மறுபடியும் இவர் கொண்டு போய் விட்டா கூட அது மறுபடியும் வருது. இது வந்து இவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கவும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இது ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்ச உடனே நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து இதை பார்க்கறதுக்காக வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வாரத்துல ஒரு நாள் வந்து இவர் அந்த முதலை மேல ஏறி உட்காந்து தண்ணிக்குள்ள வந்து போறது, டைவ் அடிக்கிறது, அதுக்கப்புறம் நீந்துறது, அதை பார்க்கறதுக்கே ஒரு குஷியா இருக்கும்ல மக்களுக்கு, ஆச்சரியமாவும் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. எப்படி இது வந்து இந்த முதலை மட்டும் வர ஒண்ணுமே பண்ணல. ஆமா, எப்படி முதலைக்கு ஃபீட் பண்ணுறதை பற்றி தான் நம்ம போன வீடியோவோட லாஸ்ட்டில் பேசியிருந்தோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு சில வீடியோஸ் பார்த்துருக்கோம், முதலைக்கு வந்து நிறையா பேர் சாப்பாடு கொடுக்குற மாதிரி. அது உண்மையா இல்லை ஏஐ வீடியோவா இல்லை இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. ப்ரோ அது உண்மையா ப்ரோ? ஏதாவது இப்போ ஒரு சில எப்படி சொல்கிறது, வெளிநாட்டுலலாம் முதலை வளர்ப்பாங்க, அதில் வந்து நம்ம சாப்பாடு கொடுக்குற மாதிரி பார்ப்பாங்கல்ல. அது வந்து ரொம்ப பராமரிப்போட பர்மிஷனோட பண்றது. ஆனா அது எப்பவுமே வந்து சேஃப் கிடையாது. ஆனா அது உண்மைதான். ஆமா. ஆனா அதுல ஒரு சில விஷயங்கள், ஒரு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரோ போன வீடியோட லாஸ்ட்ல சொல்லியிருந்தாங்க. அது எந்த வகை முதலை, எங்க நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. அது என்னன்னா, அது பொதுவாகவே த ஸ்டோரி ஆஃப் சீட்டோ அண்ட் போச்சோ அப்படின்னு தான் வந்து அழைக்கப்படும். அது என்னன்றத சொல்றேன். 1989ஆம் ஆண்டு கோஸ்டாரிக்கா அப்படின்ற நாடு, இது சென்ட்ரல் அமெரிக்கால இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ரெவண்டசான் ரிவர் அப்படின்ற ஒரு ஆறு, அங்க வந்து மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு மீனவர் வந்து போயிருக்காரு. அவருடைய பேர் வந்து கில்பர்ட் செட்டன் அப்படின்றது. அவரை வந்து செல்லமா சீட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அவர் வந்து அங்க போகும்போது ஒரு பெரிய முதலை, கிட்டத்தட்ட வந்து 15 அடி நீளம் இருக்கக்கூடிய ஒரு முதலை, அது வந்து குறைஞ்சது 10 அடிக்கு மேலேயாச்சும் இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய முதலை. அந்த முதலை வந்து அமெரிக்கன் குரோக்கடைல் இனத்தை சார்ந்தது. அது வந்து பயங்கரமா அடிபட்டு சாகுற நிலைமையில வந்து நிலத்துல வந்து கடந்து இருந்தது. அது என்ன அப்படின்னு சொல்லி அடுத்து பார்த்தா அதனுடைய இடது கண்ணு வழியா குண்டு பாஞ்சு அதனுடைய மூளையில போயிருக்கு அந்த குண்டு. அதனால அந்த முதல்ல செத்து போயிரும் அப்படின்ற அந்த ஒரு நிலைமையில இருந்திருக்கு. அதை யாரு அப்படி பண்ணிருக்கா அப்படின்னா, அங்க பக்கத்திலே இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து கால்நடைகளை வளர்ப்பாங்க, அந்த லைஃப் ஸ்டாக். அதை வளர்க்கும் போது அது தண்ணி குடிக்க இந்த ஆத்துக்கு தான் போகும்போது அதை முதலைகள் வேட்டையாடுதுன்னு சொல்லி இந்த முதலைய வந்து சுட்டுருக்குறாங்க. சுட்டு அது வந்து சாவட்டும் அப்படின்னு சொல்லி சுட்டுட்டு போயிருக்கிறாங்க. அதை தான் வந்து இந்த கில்பர்ட் செட்டன், அதாவது சீட்டோ வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் வந்து அந்த முதலையை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பொதுவா நம்ம அந்த மாதிரி நினைக்க மாட்டோம், நமக்கு ஒரு பயம் வரும், பக்கத்துல போனா ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு. ஆனா இவர் வந்து ஒரு அமேச்சர் நேச்சர் போட்டோகிராஃபர். அதாவது நிறைய இயற்கை சார்ந்த விஷயங்கள், பறவைகள், இந்த மாதிரி விலங்குகள் எல்லாம் புகைப்படம் எடுக்கிறதுல ஒரு வல்லுநர் மாதிரி. அதுல ரொம்ப ஆர்வம் இருக்கு இவருக்கு. அதனாலேயே நிறைய உயிரினங்கள் பத்தியும் இவர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கவும் செஞ்சிருந்தாங்க. அந்த நேரத்துல இவருக்கு வந்து ஒரு 32-33 வயசு இருக்கும், அந்த 1989. அதை பார்த்த உடனே அதை காப்பாற்றணும்னு தோணி அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அந்த முதலையை தூக்கிட்டு போய் காப்பாத்திடுறாங்க. அவர் என்ன வந்து பண்ணாருன்னா, ஒரு நல்ல அந்த கால்நடை மருத்துவர்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரி கூப்பிட்டு சில ஆலோசனை கேட்டுக்கிட்டாங்க. இப்ப அந்த குண்டை எடுக்க கூடாதுன்னுறாங்க. ஏன்னா அந்த குண்டு மூளை வரைக்கும் பாஞ்சிருச்சு, அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதை நம்ம எடுக்கிறதுக்குள்ள ஒருவேளை அந்த முதலையே சாகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த காயம் ஆறுனா போதும் அப்படின்னுறாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு தெரிஞ்ச மருந்து,
அதுக்கப்புறம் இயற்கை மூலிகைலாம் இருக்கும்ல, அதை வச்சு என்ன பண்ண முடியுமோ அவர்னால முடிஞ்சதை பண்றாங்க. அதுக்கப்புறம் தினந்தோறும் மீன், கோழிக்கறி இது எல்லாத்தையுமே வந்து அந்த ஒரு மீனவர் வந்து கொடுக்குறாங்க. இப்ப அந்த முதலைய சரி பண்ணி இங்க தண்ணிலே அனுப்பி விட்டாங்களா? தண்ணிலே அதோட வாழ்விடத்துக்கே அனுப்பிட்டாங்களா? இல்ல இவர் தனியா வச்சுக்கிட்டாரா? அத சொல்றேன். இப்ப இவர் மருந்து கொடுத்தாருன்னு சொன்னேன்ல, இதுல ஆச்சரியம் என்னன்னா இவருக்கிட்டே அவ்வளவு பணம்லாம் கிடையாது. அப்படி இருந்தாலும் கூட இந்த மீனவர் வந்து அந்த உதவி செஞ்சாங்க. அவ்வளவு பணம் செலவழிச்சு, அவருக்கு ஒரு மனைவி, ஒரு பெண் குழந்தை இருந்தது அப்பவே. அந்த அவங்கள எல்லாரையுமே கூட அந்த ஒரு குடும்பத்தினரா அந்த முதலையை வந்து பார்த்துக்கிட்டு ஒரு 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் கழிச்சு அந்த முதலை சரியாயிருச்சு. சரியானதுக்கு அப்புறம் இதை வந்து கொண்டு போய் அந்த ரெவண்டசான் ரிவர் இருக்குல்ல, அங்க போய் விட்டுடுறாங்க. இந்த ரெவண்டசான் ரிவர் அப்படின்றது இன்னொரு பக்கம் வந்து பெரிஸ்மினா ரிவர் அப்படின்னு ஒரு ரிவர் இருக்கு. அதுவும் இதுவும் சேர்ற இடம் தான் அது. அதனால வேறு வேறு பேர்ல நீங்க தேடுனா இன்டர்நெட்ல வேறு வேறு பேர் இருக்கும். அதுக்கு காரணம் இதுதான், 2 நதி ஒரே இடத்துல சேர்றதுனால. ஸோ அங்க போய் கொண்டு போய் அவர் வந்து விட்டுடுறாங்க. விட்டுட்டு இவர் வந்து இவருடைய இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் வந்து இந்த கோஸ்டாரிக்கா அப்படிங்கிற நாட்டுல சிக்கிரஸ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வாழ்ந்து வந்தாரு. அடுத்த நாள் வந்து காலையில பார்த்தா அந்த முதல்ல மறுபடியும் இவருடைய வீட்டு பக்கத்திலேயே வந்திருந்தது. இப்ப இந்த முதலைய அவர் 6 மாசம் பார்த்துக்கிட்டாரு. வீட்டுல வச்சு பார்த்துக்காம வீட்டுக்கு வெளியே ஒரு குளம் மாதிரி ஏற்படுத்தி அந்த தண்ணிக்குள்ள வச்சுதான் முதலைக்குனே இது வந்து செட் பண்ணியிருக்காரு. இப்ப அந்த முதல்ல அடுத்த நாள் காலையில பார்த்தா இவருடைய வீட்டுக்கு வந்திருக்கு. இப்ப மறுபடியும் இவர் கொண்டு போய் விட்டா கூட அது மறுபடியும் வருது. இது வந்து இவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கவும் 6 மாசம் இந்த முதலையோட இருந்தாச்சு. இவர் அந்த ஆத்துல போய் விட்டு வந்தார்ல, அன்னைக்கு நைட்டே ரொம்ப வருத்தமா தான் இருந்திருக்காரு. அவருக்கு ஏதோ ஒண்ணு நம்மகிட்ட இருந்து இல்லாம போயிருச்சுன்னு. சோ அப்படியான நேரத்துல அடுத்த நாள் முதலையே வந்துட்டா எப்படி இருக்கும், ஒரு ஆச்சரியமா. அப்ப இது இனிமே நம்மளை விட்டு போவேணான்னு தோணும்ல, அந்த மாதிரி தோணி இதை நம்மளே பாத்துக்குவோம் அப்படின்னு அதுக்கு தேவையான உணவு அவனுடைய வீட்டுல ஒருத்தரா வச்சு பாத்துக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த குளத்துல இறங்கி இவரும் வந்து அந்த முதலை கூட சேர்ந்து நீச்சல் அடிக்கிறது, ஒன்னா வாழ்றது, அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இது ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்ச உடனே நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து இதை பார்க்கறதுக்காக வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வாரத்துல ஒரு நாள் வந்து இவர் அந்த முதலை மேல ஏறி உட்காந்து தண்ணிக்குள்ள வந்து போறது, டைவ் அடிக்கிறது, அதுக்கப்புறம் நீந்துறது, அத பாக்குறதுக்கே ஒரு குஷியா இருக்கும்ல மக்களுக்கு, ஆச்சரியமாவும் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 22 வருஷம் 2011 வரைக்கும் நடந்தது. அடுத்து அந்த முதலை கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்க, 50 மேலேயே இருக்கும். அந்த நேரத்துல இவர் வந்து 2011 அக்டோபர் இந்த காலகட்டத்துல 11ஆம் தேதியோ 12ஆம் தேதியோ இது மாறி மாறி இருக்கு டேட்டு சில இடங்கள்ல. ஸோ அந்த நைட்டு போய் இவர் தூங்கிடுறாங்க. காலையில வந்து பார்த்தா அது அசையாம இருக்கு. ஏன் அசையாம இருக்கு, தூங்கி இருக்கும் போலன்னு நினைச்சிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா அது தூங்கல, அது இறந்து போயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சது. அப்ப இவருடைய வீட்டுல இருந்து ஒருத்தவங்க இறந்தா எப்படி இருக்கும், அந்த சோகம், அந்த ஒரு கண்ணீர் இவருக்கும் வந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த முதலைய வந்து ஃபியூனரல், அந்த இறுதி சடங்குலாம் பண்ணுவாங்கல்ல, வண்டியில வச்சுட்டு எல்லாரும் கொண்டு போய் அந்த மாதிரி பண்ணாங்க. அப்ப இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த முதலை வந்து நம்ம கூடவே இருக்கிற மாதிரி பண்ணிடுவோம், இதை நம்ம வந்து அடக்கம் பண்ணிட்டா இதை நம்மளால பார்க்க முடியாது. அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்னா டாக்ஸடர்மி அப்படின்னு சொல்லி ஒரு முறை இருக்கு. அதை பயன்படுத்தி முதலைய வந்து முழுசா ஒரு பொம்மை மாதிரி ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யறாங்க. டாக்ஸடர்மி அப்படின்றது என்னன்றத சொல்றேன். ஒரு முதலை இருக்கு, அந்த முதலை இறந்துருச்சுன்னா அந்த முதலை வந்து அழுகி போயிடும் கரெக்டா, அப்படியே வச்சிருந்தா. ஆனா அதுக்கு பதிலாக என்ன செய்வாங்கன்னா அந்த முதலையுடைய தோலை வந்து உரிச்சிருவாங்க. ஒரு ப்ராப்பரா வந்து உரிப்பாங்கன்னா கண்ணாபின்னா உரிக்காம உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாத்தையுமே நீக்கிறது, எலும்பு எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு வெறும் தோல் மட்டும் இருக்கும், சதையையும் நீக்கிடுவாங்க, தோல் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தோலை வந்து சில வகையான சால்ட்டு, ஆசிட் அதுல எல்லாம் முக்கி எடுப்பாங்க. அது ஒரு மாதிரி பதப்படுத்தப்பட்ட மாதிரி ஆயிரும், அதுல இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் முழுசா போயிடும். இப்ப அந்த தோல் வந்து லெதர் மாதிரி ஆயிரும், அது அழுகி போகவே போகாது. இப்ப அந்த உருவம் வரணும், அந்த தோல் இருக்கு சட்டை மாதிரி, உருவத்துக்காக வைக்கோல், சில ஃபைபர் நார் இதெல்லாம் வந்து வைப்பாங்க விஞ்ஞானிகள். அதை ப்ராப்பரா பண்ணுவாங்க, எந்தெந்த சைஸ்ல எப்படி வெட்டி எப்படி உள்ள வைக்கணும் அப்படின்னு ஃபுல்லா வச்சிருவாங்க. வச்சுட்டு அதனுடைய கண்ணுக்கு பதிலாக கிளாஸை வந்து வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ற முறை தான் டாக்ஸடர்மி அப்படின்றது. அதை முழுசா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பழைய முதல்ல என்ன சைஸ்ல எப்படி இருந்ததோ அதை பார்க்கறதுக்கு அப்படியே இருக்கிற மாதிரி பண்ணிட்டு அது மேல ஒரு வகையான வார்னிஷ் தடவுனாங்க. அப்ப வந்து அந்த தோலை வந்து
பளபளப்பா எப்பவும் இருக்கும். ஸோ அதை பண்ணிட்டு இப்ப வந்து அது அதே அந்த கோஸ்டாரிக்கா நாட்டுல இருக்கிற சிக்கிரஸ் அந்த ஒரு இடத்துல சிக்கிரஸ் மியூசியம் அப்படின்னு ஒரு அருங்காட்சியகம் இருக்கு. அங்க காட்சிக்கு அந்த முதலைய இப்ப வரைக்குமே வச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த முதலை இறக்குது இல்ல, அந்த முதலைக்கு பதிலா இன்னொரு முதலையை இவர் வந்து வாங்குறாங்க. இப்ப அந்த முதலைக்கு வந்து இவர் போச்சோ அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. நான் ஆரம்பத்துல சொன்னேன்ல, ஸ்டோரி ஆஃப் சீட்டோ அண்ட் போச்சோ அப்படின்னு. போச்சோன்னா அந்த முதலையோட பேர் தான், அது ஒரு ஆண் முதலை. அத வந்து இவர் தான் வந்து அந்த பேர் வச்சாங்க. இப்ப இவர் இதுக்கப்புறம் ஒரு முதலையை கொண்டு வந்தார்ல, அதுக்கு வந்து போச்சோ 2 அப்படின்னு பேர் வச்சாரு. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, அந்த போச்சோ மாதிரி இந்த போச்சோ 2 நடந்துக்கல. இவரையே வந்து தாக்க வர்றது அந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டனால அதை வந்து இவர் வந்து கைவிட்டுறாங்க. இப்போ கூட இவர் வந்து உயிரோட இருக்கிறதா தகவல். இப்போ இவர் ஒரு டூரிஸ்ட் கைடா அந்த நாட்டுல இருக்கிறாங்க. ரொம்ப பிரபலமான மனுஷன் தான். இவர் கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 70 வயசு இருக்கும். ஸோ இவருடைய வாழ்நாளில் ஒரு 22 வருஷம் முதலையோடவே வாழ்ந்திருக்கிறாங்க. இப்ப விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய விஷயத்த பார்ப்போம். எப்படி இது வந்து இந்த முதலை மட்டும் இவரை ஒண்ணுமே பண்ணல. ஆமா, எப்படி? அதுக்கு 2 காரணம் சொல்றாங்க. ஒரு காரணம் வந்து இவர் வந்து தினந்தோறும் உணவு கொடுக்கறது, அந்த கோழிக்கு பார்த்துக்கிட்டது. அதனால முதலை எப்படி நினைச்சிருக்குன்னா, இவரை நம்ம ஏதாவது பண்றதுக்கு பதிலா நம்ம சும்மா இருந்தாலே நமக்கு உணவு கிடைக்குது. பிளஸ் முதலை தேவையில்லாம யாரையும் தாக்காது, அதுக்கு பசி எடுத்தாதான் தாக்கும். இவர் அதுக்கு பசிக்கவே விடல. ஸோ அதனால ஒண்ணு. ஆனா முதலையோட குணம் இது கிடையாது. அது வந்து பயப்படும். நம்மளே பக்கத்துல போனாலும் அதுக்கு பசிக்கலைன்னா கூட அதனுடைய டெரிட்டரியில, அதனோட எல்லையில நம்ம போனா நம்மளை அது தாக்கணும்னு தான் நினைக்கும். அப்ப இந்த தியரி வந்து மிஸ் ஆகுது. இன்னொரு தியரி என்ன தியரின்னா, அந்த முதலையுடைய கண்ணுல இருந்து மூளையில குண்டு பாஞ்சிருக்கிறதுல மூளையினுடைய ஒரு பகுதி வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். அப்படி நடந்தா அந்த பொதுவான ஆக்ரோஷ குணம் இருக்குல்ல, அது அதனாலேயே அந்த இடத்துல இருந்து அழிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஆக்ரோஷமான குணம் இருக்கக்கூடிய அந்த மூளையின் பகுதி தான் வந்து டேமேஜ் ஆயிருச்சு. அதனாலதான் அந்த மூளை வந்து அந்த முதலை வந்து ஆக்ரோஷமா நடந்துக்காம பாசத்தோட நடந்துக்குச்சு அப்படின்னு தியரி இருக்கு. ஆனா இது ரெண்டுமே வந்து வெறும் தியரி தானே ஒழிய இதுதான் வந்து ப்ராப்பரான ரீசன் அப்படின்னு கிடையாது. ஆனா அந்த குண்டை எடுக்கும்போது அந்த மூளையின் பகுதியை பார்த்தாங்க. நான் சொன்னேன்ல, அந்த டாக்ஸிடெர்மி பண்ணாங்க. அப்ப பார்க்கும்போது அந்த குண்டு வந்து மூளையின் ஒரு பகுதியை சேதப்படுத்தி இருந்ததுதான். ஸோ அதை வச்சு இதை வந்து சொல்றாங்க. இருக்கலாம், என்னன்னாலும் இருக்கலாம். ஓகே, சொல்லுங்க. ஆமா, இப்படிதான் வந்து இந்த ஸ்டோரி வந்து முடியுது. இது டாக்குமெண்ட்ரி கூட வந்தது, த டச் டார்கனோ ஏதோ ஒரு பேர்ல 2013ல அந்த முதல்ல இறந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் டாக்குமெண்ட்ரி வந்தது. அதுக்கப்புறம் நிறைய ஃபிலிம்ஸ் கூட இதை வச்சு வந்து வந்திருக்கு. நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதுல கொடுத்துருக்கேன். ஓகே, அதாவது இப்போ ஒரு சில பேருக்கு வந்து உயிரினங்கள் வந்து பிடிக்காம போகும், ஏன்னா இது என்ன எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஆனா அதை வளர்க்குறவங்களுக்கு தான் அதோட ஃபீல், அதோட லவ், அதோட கேர் தெரியும். ஏன்னா இந்த மனுஷன் 22 வருஷம் வளர்த்து அதுக்கு கடைசி மரியாதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம வீட்டுல வைக்கலாம், வளர்க்கலாம், அதாவது காட்சிப்படுத்தலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல இவர் வச்சிருக்காருன்னா இருக்கிறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். இல்லாதவங்களுக்கு இதான் இந்த உண்மையிலே இது வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி இது எப்படி அப்படின்ட்டு. ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் இருந்துச்சுன்னா, முதலையும் இல்லை, இப்போ நாய் வளர்க்குறவங்க பூனை வளர்க்குறவங்களுக்கு ஏதாச்சும் கண்டிப்பாக ஒரு இன்சிடென்ட் இருக்கும், அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் என்ன ப்ரோ பார்க்க போகிறோம்? அடுத்த வீடியோலயே ஒரு சுவாரஸ்யமான முதலைகள்லயே நிறைய இனம். ஓகே, இதை நானும் யோசிச்சிருந்தேன். முதலைகள்ல என்னென்ன முதலைகள் இருக்கா, அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கும் அப்படின்றத அடுத்த வீடியோல பாக்குறோம். இந்த வீடியோல தேங்க்யூ.